இல்லை, படத்தை பார்த்தவங்க யாராவது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இங்கே யாராவது பேசுறீங்களா சார்? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். படம் பார்த்தீங்க, ஷார்ட் ஃபிலிம். ஆக்சுவலாக இது ஒரு என்ன பட்ஜெட்? இது பெரிய விஷயம். இந்த பட்ஜெட்டில் வந்து இப்படி ஒரு அவுட் வந்து ஒரு நல்ல ஸ்கிரிப்ட், அதுக்கேற்ற வந்து லொக்கேஷன்ஸ், காஸ்டிங்ஸ், டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் 2-3 கேரக்டர் மூலமாக டேரக்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அதில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தால் கூட இந்த ட்ரெடிஷ்னல் பேக்ட்ராப் வந்து நமக்கு ஒரு தி ஜானகிராமனுடைய அந்த மோகமுள், கோயில் அங்கே போகிறாள், பாலகுமாரனுடைய மெர்க்குரி பூக்கள், ஆங்கில படமான அன்ஃபெய்த்ஃபுல், இந்த மாதிரி நிறைய படங்களுடைய கண்டென்ட் அதுக்குள்ளே இருக்குது. அதை வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்குள்ளே கொண்டு வருதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை ஃபஸ்ட்டு சக்ஸஸாக பண்ணியிருக்காரு. 2, இன்னைக்கு ட்ரெண்டுக்கு, அதாவது ட்ரெடிஷ்னலான ஒரு ஆத்தரைஸ்டு ஃபேமிலியை காமிச்சா கூட இன்னைக்கு ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறதுக்கு தான் அவருடைய ஆசையை வந்து அவனை விட்டு போய் அவன் நிறைவேற்றிக்கிறா. அவர் வந்து தனக்கான ஒரு அதே ஜாதியை சேர்ந்த ஒரு பையனை அடாப்ட் பண்ணிக்கிறாருன்னு ஒரு முற்போக்கு சிந்தனையும் ஒரு பிற்போக்கு சிந்தனையும் ரெண்டுமே அதில் ஒருங்கேற காமிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அதில் ஆல்மோஸ்ட் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. கேமராமேன் சார் ஒர்க் ரொம்ப நல்லா இருக்கு. ஆர்டிஸ்டாக பண்ண ஒரு சார் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு அவுட் கொடுத்துருக்காரு. நீங்கள் ஆக்சுவலாகவே ஐயர் மாதிரியே இருக்கு அந்த இதில், டிபிக்கல் ட்ரெடிஷ்னல் ஐயர் மாதிரியே இருக்கு. தினேஷ் அந்த மெக்கானிக் கேரக்டர், அந்த சைல்டு ஆர்டிஸ்ட், முக்கியமாக அந்த ஹீரோயின் கேரக்டர். ஏன்னா இந்த மாதிரி கேரக்டர் வந்து மூவியில் கூட எடுத்து பண்ணுறது கொஞ்சம் ஸ்டன்னிங். சிறை பார்த்துருப்பீங்க, சிறையில் லக்ஷ்மி பீக்கில் இருக்கிறப்ப இந்த மாதிரி கேரக்டர்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு நல்ல அவுட்டு. ஐ விஷ் ஆல் த என்டையர் க்ரியூ கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்து ஐயரா, உங்கள் பேர்? அருள் சார், சில வார்த்தை பேசுகிறார். எல்லாருக்கும் வணக்கம். வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கும் மற்ற ஆதரவு தெரிவித்த எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. எப்படி நடித்தது? எப்படி இருந்தது? கஷ்டமாக இருந்துச்சா? எப்படி வேலை வாங்கினாரு? அதெல்லாம் எதுவும் சொல்லிட்டேன். கதை கேட்டு நடிச்சிங்களா? அது அவர் சார் என்ன பண்ணாரு? கேமராமேன் தினேஷ் அவர்கள் சில வார்த்தை பேசுவார். எல்லோருக்கும் வணக்கம். ரவி சார் எனக்கு கதை சொல்லும்போது ரொம்ப நல்லா இருந்தது. சரி, ஒரு வித்தியாசமான கதை அப்படி இருந்தது. பட் இந்த மாதிரி நிறைய படங்கள் இருந்தாலும் பட் நம்ம பண்ணுறதுக்கு கரெக்டாக பண்ணணும், அந்த விஷயத்தை கன்வே பண்ணணுன்ற விஷயத்தை நல்லா பண்ணியிருந்தேன் நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். உங்கள் பேர்? கிருஷ்ணன். அவர் தான் சிக்குவாய் தினேஷ். ஓகே ஓகே, சிக்குவாய் தினேஷ் இப்போ நல்ல வேடு பேசுவார். இப்போ எல்லாருக்கும் வணக்கம் சார். ஆக்சுவலாக சார் வந்து இந்த கதையை சொல்லும்போது வந்து எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. இந்த ரோல் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் ஒரு மாதிரி திட்டுவாங்க, ஒரு மாதிரி பார்ப்பாங்க, இந்த மாதிரி யோசித்தேன். ஆனால் நிறைய தயக்கமாக இருந்தது இந்த ரோல் நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சார், ஏன்னா எனக்கு ஆக்டிங் கொஞ்சம் புதுசு தான், நான் அவ்வளோ ட்ரைன்டு ஆக்டிங்னா கிடையாது. ஸோ சார் அப்பப்போ சின்ன சின்ன இன்ஸ்லாம் சொல்லி வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலுமே கூட வந்து ரீடேக்ஸ் போனாலுமே கூட அவ்வளோ திட்ட மாட்டார். ஸோ நிறைய சொல்லி கொடுத்தாரு, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த ரோல் கொடுத்ததுக்கு சாருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அண்டு கேமராமேன் சார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார், நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாரு சாருமே கூட. ஸோ எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து எல்லாருக்குமே தேங்க்ஸ். நான் பாலுண்ணே, வாங்க அனுபவசாலி, வாங்க பஸ் வாங்க வாங்க. படத்தை பற்றி சில வார்த்தைகள். ஆனால் பாலுண்ண சில வார்த்தை பேசுவார். படம் பார்த்தேன், கொஞ்சம் பழமையாகவும் இருந்தது. உங்களுக்கு கேட்கல, படத்தை கேட்குறேன். கொஞ்சம் பழசாக இருந்துச்சு படம். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம நிறைய பெரிய படத்துலேயே பார்த்தாச்சு, அவ்வளோவும். ஏன்னா ரவி வந்து பல ஆண்டு நண்பர். ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுங்கிறதுக்காக ஒரு கதையை தேர்ந்தெடுத்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காரு. ஓகே, அவ்வளோதான். இதில் பெருசாக நான் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் இயக்குனர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு
இயக்குனர் சரவணசுப்பா அவர்கள் வாழ்த்து. முதல்ல இயக்குனர் ரவிச்சந்திரனுக்கு வாழ்த்துக்கள். ஒரு புதுமையான மேட்ரு எடுத்து, புதுமையான புரட்சிகரமான மேட்ரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கதாநாயகன் யாருன்னா திக்கோய தினேஷ் தான். ஏன்னா செய்யாத ஒரு தப்புக்கு தான் பொறுப்பேற்றுட்டு ஒரு விட்டே போகிறாருன்னா அதில் ஒரு தியாகம் இருக்கு. அந்த தியாகம் தான் ஹீரோயிசம். அதில் நீங்கள் தான் ஹீரோ. ஆமாம். ஜாதி ஐயரா நடித்த இந்த கேரக்டருக்கு ஜாதி தான் மேலோங்கி இருக்கு. கல்யாணம் பண்ணுறதுல கூட ஜாதி பார்த்து கல்யாணம் பண்ணுறது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் ஓடி போகிறத கூட ஜாதி பார்த்து தான் ஓடி போனால் எந்த அளவுக்கு ஜாதி வருங்கிறத இதோட சொல்லவே முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு கிளைமேக்ஸாக இப்போ எனக்கு நான் எதிர்பார்த்தது, அந்த பொண்ணு அந்த வயசு அது முடிவெடுத்து போயிடுச்சு. ஓகே, படம் முடிஞ்சு அந்த பையன் டயலாக் பேசுகிறான். தான் மனைவியாக இருக்கும்போது என்னென்ன கேட்டுச்சோ அதெல்லாம் நிராகரிச்ச ஒருத்தர் அந்த பையன் கேட்கும்போது சம்மதிச்சிட்டார். அப்போ மன ரீதியாக அவர் ஒரு பக்குவம் அடைஞ்சிட்டாரு, பிறருக்காகவும் நம்ம மாற்றிட்டு வாழணுங்கிற முடிவுக்கு வந்துட்டாருங்கிறது நல்ல ஒரு தீர்வு. அதே சமயம் அந்த தத்தெடுத்த பையன் தான் ஜாதியாக இல்லாமல் இன்னொரு ஜாதியில் தத்தெடுத்தாருன்னா இது இன்னும் நிறைவாக இருந்திருக்கும். படம் மிக நிறைவாக இருந்திருக்கும். ஏன்னா அதுதான் மெயின் நம்மளுக்கு. அது வயசு கோளாறு, அது இன்னொருத்தரை போகணுங்கிறது அது வேறு விஷயம். ஆனால் அதுக்கும் குழந்தை வேணும், இவர்கிட்ட குழந்தை வராது இருக்காதுங்கிறது ஒரு சுயநலத்தில் போயிட்டாங்கன்னா இந்த ஐயர் கேட்டு மாறுறது தான் படத்தோட தீர்வாக இருந்திருக்கும். அப்போ அந்த மந்திரம் சொல்கிறது, திருவாசம் படிக்கிறது அது ஐயருக்கு மட்டும் சொந்தம் இல்லை. அதை பழகிட்டா எல்லா ஜாதிக்கும் சொந்தம் தான். அது பழகணும், பாட யாருக்கும் அந்த மந்திரம் வந்துடும். அப்போ அந்த ஒரு திருவாசகத்தை இன்னொரு ஜாதியை சார்ந்த ஒருத்தன் படிக்க அதை கேட்டு என்னடா நம்ம ஜாதியில் பண்ணுறத விட இவன் நல்லா பண்ணுறானே அப்படின்னு அதில் இன்னொரு ஜாதியை தத்தெடுத்துருந்தா கொஞ்சம் நிறைவாக இருந்திருக்கும். அதாவது என்னோட கருத்து. மற்றபடி புரட்சிகரமான விஷயம். என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த ஐயர் பிராமணர் அது மாதிரி பேசுவோம். இந்த ஜாதி மறுப்பில் தமிழ்நாட்டில் மிக மிக புரட்சியாளர் யாருன்னா ஜாதி மறுப்பில் மகாகவி பாரதியார் தான். ஏன்னா அவர் பிராமினாக இருந்து அவர் தன்னோட பூணல் அத்து போட்டார். அவன் உண்மையான ஒரு ஜாதி மறுப்பாளன். நான் பிராமணன் இல்லைன்னு ஒரு பிராமின் பூணல் அத்தான் பாருங்க, அடுத்த பூணல் அக்காம தாமூன் அக்கவன் தான் போராளி. அதனால தமிழ்நாட்டில் ஒரு சாதி மதிப்புக்கு, சாதி வெறுப்புக்கு, சாதி ஒழிப்புக்கு ஒரு முன்னுதாரணம்னா முதல்ல மகாகவி பாரதியார் தான். மற்றவங்க ஜாதி மறுப்பு இருக்கும். நான் ஒரு ஜாதி மறுப்புனா என் ஜாதிக்கு ஒரு இது இருக்கும்போது அதில் சுயநலம் இருக்கும். ஒரு உயர் ஜாதி சொல்கிறாங்க, நமக்கு தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு தப்பு. தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு சொன்னோம்னா அவனை உயர்ந்த ஜாதி சொல்லக்கூடாது, அவன் உயர்த்தப்பட்ட ஜாதி. யாரும் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இல்லை. அப்போ தாழ்த்தப்பட்ட ஜாதி சொன்னால் அவன் உயர்த்தப்பட்ட ஜாதி. ஏன்னா அவனை உயர்த்திக்கிட்டானே தானே. அது மாதிரி அவன் ஒரு பூண்டை வச்சு போட்டு பாரதியார் மட்டும் இல்லை, நிறைய பேர் இன்னைக்கு அந்த ஜாதி இப்போ நம்ம மெம்பர்னால கொஞ்சம் சில விஷயம் பேசுவோம். காதல் ஒரு ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுறதுனால அது ஜாதி மறுப்பு கல்யாணம் ஆகிடாது. அது கலப்பு திருமணம். கலப்பு திருமணம் வேற, ஜாதி மறுப்பு திருமணம் வேற, வித்தியாசம் இருக்கு. யார் ஒருத்தர் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் ஆகி தன்னோட சான்றிதழ் எதுலையோ அந்த குழந்தைக்கு எந்த ஜாதி கொடுக்குறாங்க? எங்களுக்கு ஜாதியை வேணாம் தூக்கி போட்டு தான் நாங்கள் கல்யாணம் பண்ணி குழந்தை கொடுத்துருக்கோம். அப்போ குழந்தைக்கு ஒரு ஜாதியை நீங்கள் போட்டிங்கன்னா அது எப்படி ஜாதி மறுப்பாகும்? அது ஜாதி விருப்பம். உங்களுக்கு விருப்பப்பட்ட ஜாதியை பையனுக்கு போட்டுருவீங்க அதானே. அப்போ தந்தைக்கோ தாய்க்கோ உங்களுக்கு எது விருப்பமான ஜாதியோ அதை
குழந்தைக்கு ஜாதி சான்றிதழ் போட்டுரும். அதனால் அது ஜாதி மறுப்பு திருமணம் ஆகாது. எவனும் ஒருத்தன் ஜாதி கல்யாணம் ஆகி எங்களுக்கு ஜாதியே வேணும்னு சொல்லணும், அதுதான் ஜாதி மறுப்பு. கலப்பு திருமணம் வேறு, ஜாதி மறுப்பு திருமணம் வேறு. ஆமாம், இதில் வந்து ஒரு சின்ன ஒரு அந்த பொண்ணு அம்மாட்ட பேசுதுல, ஆமாம்மா, அந்த பொண்ணு பிராமின் தானே? அங்கே டவுட் வந்துச்சு, நீங்கள் பணத்துக்காக ஏதோ ஒரு வயசு வித்தியாசம் ஓகே, அது சின்ன டவுட் வந்துச்சு. ஆமாம் ஆமாம். அதோடைய நல்ல ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்காரு, அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்காரு. எல்லாருமே பாராட்டினீங்க. வேறு யார் படத்தை பற்றி கருத்து சொல்ல விரும்புகிறீங்களா மெம்பர்ஸில்? கதிர் சார், இதே உங்களை தான் விரும்புகிறாங்க. கதிர்னு அறுவடை, நாங்களாம் வெறுவடை. வணக்கம். நல்ல படம். அது நம்ம சார் சுபேஷ் சார் சொன்னார், சில கதைகளை குறிப்பிட்டு சொன்னார். ஜானகி ராமனுடைய கதைகள், அம்மா வந்தாச்சு, நிறைய கதைகள் இருக்குது. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு கேரக்டரை கரெக்டாக கொண்டு சேர்க்கறது இருக்குல்ல, ஒரு கேரக்டர் ஒரு அது பெரிய இயக்குனர்லாம் பண்ணியிருக்காங்க. அது சரியாக கையாண்டுருக்காருன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோ சார். சார் நிறையா பேசிட்டாரு, அவ்வளோ தூரம் பேச ஆளு கிடையாது, ஏதோ கொஞ்சம் முயற்சி பண்ணுறேன், அவ்வளோதான். வேற யாரும்? பாதியில் பார்த்தா படம் சூப்பராக இருக்கும், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா சும்மா இருக்கு. ஓகே, அடுத்து பார்த்து கருத்து சொல்லுங்க. ஓகே, அடுத்த படம் போயிடலாமா? ஓகே சரி, ஓகே. ஒரு நிமிஷம், ஒரு முத்துகிருஷ்ணன் இருக்காரா? நாளைக்கு ஒரு 3-4 மணிக்கு இங்கே நீங்கள் வந்துடணும். ஆமாம், நாளைக்கு வந்து சரவண பிரசாத் வர்றாரு, உங்கள் ப்ரொடியூசர். உங்கள் ப்ரொடியூசர் வராரு. அதனால் நாளைக்கு எல்லாரும் படமும் எல்லாருமே திரும்பவும் நாளைக்கு எல்லாரும் அசம்பிள் வரோம். செல்வமணி சார் வராரு, அது முக்கியமான நாளாக வருவாங்க. ஒரு சிறப்பு செய்வோம் எல்லாருக்கும். ஓகே, அதுதான். அதனால் நீங்கள் படம் போட்டாச்சு முடிஞ்சிட்டு வீட்டில் நாளைக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம், பயப்படம் பார்க்குறத விட கேட்குறதுல சந்தோஷம். ஆமாம், அவங்க கேட்டு தேடிக்கிறோம். ஓகே ஓகே. அடுத்து இந்த படத்தை பற்றி, படத்தின் அனுபவங்கள், படம் எப்படி உருவாச்சு, எந்த அடிப்படையில் இந்த கதை கரு எனக்கு தோணுச்சு, எல்லா விஷயத்தையும் ரவிச்சந்திரன் அவர்கள் சொல்லுவார். முதற்கண் என்ன குறும்பட இயக்குனராக்குன தமிழ்நாடு திரைப்பட சங்கத்துக்கு செல்லுமணி சார், உதயகுமார் சார், பேரல் சார், மற்ற சரண் சார் எல்லாருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கம். ஆமாம், இன்னோவேட்டிவ் ஃபிலிம் ப்ரொடியூசர் சரவண பிரசாத் சாருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கம். ஆக்சுவலி இது வந்து பேசலாம்னு நினைக்கிறேன், அதனால் சொல்கிறேன். இது வந்து யங்ஸ்டர்ஸ் 2 பேர் அங்கே இதில் பார்த்தாங்க, பெங்களூரில் போட்டப்ப. அவங்க என்ன சொன்னாங்கங்கிற அவங்க விமர்சனத்தை எனக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதை பார்த்துட்டு இது வந்து ரொம்ப டீப்பாக இருக்குது இந்த படம். இப்போ பர்டிகுலராக இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன்ற ஒரு விஷயம் இதில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதாவது நாம் என்ன கடவுள்கிட்ட வேண்டுறோமோ அது வந்து முழுமையாக நம்மகிட்ட வந்து சேருதோ இல்லையோ, நம்ம வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு வந்து சேர்ந்துரும், அது யூனிவர்ஸ் பண்ணும் அப்படின்னாங்க. அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன்னு. நானும் அந்த பாயிண்ட்டை மனசில் வச்சுக்கிட்டு தான், இப்போது இதில் நிறைய குறைகள் இருக்குங்கிறது தெரியும், ஆனால் வேண்டுதல் கிடைக்குது, ஒரு புள்ளியார வேணுனாலே கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா புள்ளியாருங்கிறது நிறைய பேருக்கு காமெடி பீஸாக இருக்கும், அதாவது எல்லா இடத்துலையும் இருப்பார் அவர், அதனால் அவரை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் பிள்ளையார வேணாலே கிடைக்கும். ஏன்னா வேண்டுதல்ங்கும் போது பெருமாள்கிட்டையும் சிவன்ட்டையும் போயிடுவாங்க எல்லாரும், பிள்ளையார ஆரம்பத்தில் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதுன்றதோடு சரி. அதனால சரி, அது விக்கிரகம் நம்ம வேண்டுதல் கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. ஆனால் இந்த கதை நடக்கிறதே யாருக்காகன்னா அந்த பாட்டிக்கும் அந்த பையனுக்காகவும் தான். அவங்க 2 பேரும் சாமியை கும்பிடவே இல்லை, அவங்க 2 பேரும் அவங்களுடைய கடமையை தான் செஞ்சாங்க. ஒருத்தவங்க வந்து ஒரு
பையனை வந்து ஆதரவற்ற பையனை வந்து தன்னுடைய பொறுப்புல வச்சிருக்கணும்னு அவங்க நினைச்சாங்க. அந்த பையனுக்கு எந்த விதமான இதுவுமே கிடையாது. அவன் எதிர்காலத்தில் ராக்கெட் இன்ஜினியர் ஆகணுங்கிறத நோக்கி அவன் போயிட்டே இருக்கான். அதனால அவங்க 2 பேருக்கும் நல்லது நடக்கணுங்கிறதுக்காக வேகிட்ட 3 பேருக்கும் பிள்ளையார் வந்து அவங்களுக்கு நிறைவேற்றி இவங்களுக்கு சரி பண்றாரு அப்படின்னு தான். அதாவது கடவுள் வந்து வேண்டுறது அவங்களுக்குலாம் பண்ணல. யூனிவர்ஸ் என்ன தேவையோ அதை அவங்களுக்கு தருவோம் அப்படிங்கிற அந்த ஐடியாலஜிக்காக தான் நான் அதை பண்ணேன். எல்லாருமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்காக முயற்சி பண்ணியிருக்கேன். இல்லைன்னா பின்னாடி வர்றதுல இன்னும் கொஞ்சம் தெளிவாக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். படத்தை பாராட்டின திரு பேரரசு சார் அவர்களுக்கு, அப்புறம் சரவண பிரசாத் சாருக்கு, சரவண சுப்பியா சார் அவர்களுக்கும், கதிருக்கும் ரொம்ப நன்றி. என்னுடைய இந்த மாதிரி ஒரு பாராட்டு கிடைக்கும்னு நான் ஆக்சுவலி நினைக்கவே இல்லை. இயக்குநர்கள் நீங்கள்லாம் பாராட்டினது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்தில் வந்து எனக்கு என்னுடைய படத்துக்கு உதவியாக இருந்த கேமராமேன் தினேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். குறைந்த சம்பளத்தில் அவர் வந்து எனக்கு நிறைய கூடவே இதெல்லாம் பண்ணார். படம் எல்லாமே இங்கே திருமலை வயல் அப்புறம் நசரத்பேட்டை அந்த இடங்கள்ல தான் எடுத்துருங்க. ரொம்ப நன்றி. ஏதாவது அதிகமாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. சாரி. ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் ஆன்மீகம், நாத்திகம் அதெல்லாம் அது வேற விஷயம். வாழ்வியல் அது உளவியல் தான். கடவுள் இருக்காரா இல்லையாருங்கிறது தான் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ சொல்லும்போது நான் எண்ணம் போல் வாழ்வு, எண்ணம் தான் கடவுள். ஏன் எண்ணம் தான் கடவுள்னா, நீங்கள் பிள்ளையாரை கும்பிடலாம், முருகரை கும்பிடலாம், சிவனை கும்பிடலாம், பெருமாளை கும்பிடலாம். அங்கே நம்ம வேண்டிக்கிறோம். நம்ம எண்ணப்படி தான் வேண்டிக்குவோம். அங்கே எண்ணம் தான் வெளிப்பாடு. அப்போ டெய்லி கோயிலுக்கு போய் நம்ம எண்ணம் அங்கே பிரதிபலிக்குது. நான் என்ன ஆகணும், எனக்கு என்ன கிடைக்கணும், எனக்கு என்ன நடக்கணும். அப்போ நம்ம எண்ணத்தை அங்கே வெளிப்படுத்திட்டே இருக்குமா, அந்த எண்ணம் தான் எண்ணம் போல் வாழ் சொல்லுவோம். அந்த எண்ணம் நம்ம நினைக்க அது நிறைவேறும். நம்ம கடவுளை சொல்றதுனால அந்த கடவுள் நிறைவேற்றினாருங்கிற விட, கடவுள் மூலியமாக அது கடவுளுங்கிறது நம்மளுக்கு அங்கே ஒரு பொருள் தான். நம்ம எண்ணம் தான் அதுக்கு பவர் கொடுக்குது. கடவுளுக்கு சக்தி கொடுக்குறதே நம்ம எண்ணம் தான். அப்போ எண்ணம் போல் வாழுங்கிறது தான் பழமொழி. எது நினைக்கிறோமோ அது அடிக்கடி நினச்சிட்டே இருந்தால், ஆத்மாத்மா நினச்சிட்டே இருந்தால் அது நடக்கும். அதுதான் உங்கள் படத்தில் கொண்டு வந்துருக்கீங்க. அதனால் இதில் பிள்ளையாருங்கிறது தான் கரு உள்ள எண்ணம் தான் கரு. நன்றி, வணக்கம். ஹாய், நான் உங்கள் துஷன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து எங்களுடைய விக்ரகம் அப்படிங்கிற வந்து குறும்படம் வந்து ஆக்சுவலாக தமிழ்நாடு திரைப்பட அசோசியேஷனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி வெளியிட்டிருந்தாங்க. இது ரொம்பவே நல்லா இருந்தது. அவுட் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மைண்டில் ஓடிட்டே இருந்தது. ஆக்சுவலாக டப்பிங் அப்போ தான் நான் பார்த்தேன். அது ஃபுல்லாகவே நான் பார்க்கல, என்னுடைய போர்ஷன் மட்டும் பார்த்துருந்தேன். ஆனால் இப்போ அவுட் பார்த்தேன். ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். எதிர்பார்க்கல, பேரரசு சார் வந்து ரொம்ப பேசிகிட்டு இருந்தார். அவருக்கு அது பிடிச்சிருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ. வணக்கம், நான் ரவிச்சந்திரன், விக்ரகம் குறும்படத்தோட இயக்குனர். முதற்கண் வந்து இந்த வாய்ப்பை தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் மூலமாக எனக்கு வழங்கிய திரு ஆர்கே செல்லுமணி சார் அவங்களுக்கு, அப்புறம் ஆர்வி உதயகுமார் சார் அவங்களுக்கு, பேரரசு சார் அவங்களுக்கு, மற்றும் இப்போதைய பொருளாளர் சரண் சார் அவங்களுக்கு எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமான நாள் எனக்கு இன்றைக்கி. என்னுடைய பேரை வந்து இயக்குனராக நான் நீண்ட வருட போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஸ்க்ரீனில் பார்க்குறேன். அதுக்கு காரணமாக இருந்த எல்லாருக்கும், அது முக்கியமாக வந்து இன்னோவேட்டிவ் ஃபிலிம் கம்பெனி ப்ரொடியூசர் சரவண பிரசாத் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த தாழ்மையான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி இந்த படத்துக்கு வந்து வேலை செஞ்சதில் வந்து கேமராமேன் தினேஷ் ஸ்ரீனிவாஸ் அவங்க வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. மற்றபடி எல்லா டெக்னீஷியன்ஸுமே, மியூசிக் டைரக்டர் ஜெயராஜ் சக்கரவர்த்தி, அப்புறம் எடிட்டர் சாபு ஜோசப் சார், அப்புறம் மேக்கப்பில் வந்து பவித்ராங்கிறவங்க, இப்படி எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவ் பண்ணாங்க. அப்புறம் எனக்கு இந்த லொக்கேஷன்ஸு உள்ள விஷயங்களில் வந்து தெரிஞ்சவர் என்னுடைய பிரதரின்லா தான். அவருடைய வீட்டில் தான் இதை ஷூட் பண்ணேன் மேக்ஸிமம். அவர் ராதாகிருஷ்ணன், அவருக்கு எனக்கு நன்றி. அப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து எந்த விதமான பைசாவும் வாங்காமல் வந்துட்டு போனதுக்கு மட்டும் கன்வீனியன்ஸ் மட்டும் வாங்கி நடித்த மேடம் ரேவதி மேடம் அவர்களுக்கு, அப்புறம் பையன் அஸ்வின், எல்லாருக்குமே
என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கப்பட்டது வந்து சென்னையில் இருக்கிற நசரத்துப்பேட்டை மற்றும் திருமலவாயில், அந்த திருமலவாயிலில் அந்த கோயிலை கொடுத்து உதவுனவங்களுக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் வந்து படத்தில் வந்து இது வந்து இந்த கதையை வந்து இதனுடைய மூலக்கதை ஐடியா வந்து என்னுடைய நண்பர் சுதேசமித்ரன். அவர் வந்து ரொம்ப முக்கியமானவர் என்னுடைய லைஃப்பில், ஒரு நண்பரும் கூட. அந்த ஐடியாவை தான் நான் வந்து இது ஒரு திரைக்கதையாக மாற்றி இதை ஒரு படமாக குறும்படமாக ஆக்கி இன்றைக்கி எல்லோரும் ஸ்க்ரீன் பண்ணதுக்கப்புறம் சரவண சுப்பையா சார் ரொம்ப அருமையாக படத்தை பற்றி விமர்சனம் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி இயக்குனர் கதிர், அப்புறம் பேரரசு சார், அவங்களோட அனுபவங்களும் படம் ரொம்ப 90% ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா பண்ணியிருக்கீங்க, டைரக்டோரியலாக இருக்குது அப்படிங்கிறது சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. மேற்கொண்டு இந்த உந்துதலில் திரைப்படம் இயக்கணுங்கிற அதை நோக்கி நகர்வேங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.